ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை பணியாரம் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை கப் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம் கரைகிறதுக்கு ஒரு 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணி வெல்லத்தை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பாகுப்பதம் வந்து ஆகணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். பாருங்கள், வெல்லம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த வெல்லத்தை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெள்ளை கரைசலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து 1 கப் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு அரை கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவில். அடுத்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவையும் வெள்ளை கரைசலையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு வந்து அரை கப் வந்து வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து இட்லி மாவு மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறதுனால இந்த பணியாரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நம்ம ஆப்பச்சோடா வந்து சேர்த்துக்கலாம். சமையல் சோடா, உப்பு போட்டு அதையும் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து பணியாரக்கல்லை வச்சு அதில் வந்து எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பணியாரம் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைப்போம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். சுற்றிலே ஓரத்துலேயே வந்து எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வந்து ஒட்டாமல் வரும். நான் ஒரு கையிலே செல்லை வச்சுட்டு திருப்பி விடுறதுனால என்னால் திருப்ப முடியல. உங்களுக்கு நான் திருப்பி விட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி விட்டாச்சு. இப்போ இதையும் வந்து இந்த பக்கம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம். இங்கிட்டு 3 நிமிஷம் இங்கிட்டு 3 நிமிஷம் வந்து வேக விட்டிங்கன்னா டக்குன்னு வந்து வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து பணியாரம் வந்து கலர் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு கருகவும் இல்லை, பாத்திரத்தில் வந்து ஒட்டவும் இல்லை. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து சூடான இனிப்பு கோதுமை பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை மாவு வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி கோதுமை மாவில் வந்து பணியாரம் வந்து செஞ்சு கொடுங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து சூடான சுவையான கோதுமை இனிப்பு குழி பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். அப்படியே வந்து எங்கள் ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.